அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? கருவேப்பிலை வைக்க உங்களுக்கு இதுக்கு மேலே ஐஸ் பெட்டி தேவையே இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன். ஓகேயா? காக்கப்பு தண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த கருவேப்பிலையை அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுருங்களேன். உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே உங்களுக்கு அந்த கருவேப்பிலை வாடாது, வதங்காது, எதுவுமே அதில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணியை மட்டும் லைட்டாக மாற்றி விட்டுருங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை, இது நம்ம மரத்துக்கீரை. நேற்று நான் பிடுங்கி பையில் வச்சுருந்தேன். ஐஸ் பெட்டிகளை வச்சு உதறி பார்த்து நம்மளுக்கு வரலை. எந்த இது ஃப்ரெஷ் கறினால அது வராது. சரி, நம்ம உருகத்தான் வேணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் உருகிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இது எவ்வளோ சீக்கிரம் உருகுறோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாக எல்லாம் உருவியாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே எடுத்தாச்சு. கீரையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்டா, இந்த நீட்டாக காம்பாக இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி கிட்டாலே இருக்கும். அந்த ஒரு கீரை தண்டை நம்மளுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதை அந்த தண்டிலேருந்து அந்த முடுக்கு ஒரு கீரை தண்டு தான் இது. இதில் 4 கீரை தண்டு எடுத்தீங்கனாலே நீங்கள் ஒரு கீரை சூப்பு வச்சிடலாம். அந்த மாதிரி கழனி வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துருங்க பாருங்களேன். ஒரு தண்டுலேயே எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அந்த ஒரு இதாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் எப்படி உருவணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 இதை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு உருவலாம். இந்த பாருங்களேன். ஒரு கையை பிடிச்சிக்கணும், ஒரு கையை பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி அவ்வளோதான். 2 கைக்குமே இதுக்கு வேலை. ஏதாவது சீரியல், ஏதாவது கார்ட்டூன் ஏதாவது பார்த்துக்கிட்டு நீங்கள் அழகாக சூப்பராக அப்புறம் இதை ஃபுல்லாகவே எடுத்து இந்த மாதிரி ஒரு கை பிடிக்கணும், ஒரு கை உருவணும். இது உருவது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிரமம்லாம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உருவி போட்டுடலாம், முடிஞ்சிருச்சு. ரொம்ப கிரியாக இருந்தால் கூட ஒரு 10 நிமிஷத்தில் உருவிடலாம். அந்த பாருங்கள், ஒன்றே எடுக்கிறேன் பாருங்களேன். ஒரே ஒரு இதை எடுத்தால் அப்படியே தனித்தனியாக வந்துடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவே இது நம்ம உருவிடலாம். பாருங்கள், எதுவுமே இல்லை. இந்த மாதிரி உருவி போட்டுடலாம். சூப்புலாம் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் காம்போடையே போட்டு சூப்பு வச்சு அதை வடிகட்டி குடிச்சிடலாம். நம்ம கீரைச்சாரெலாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக காம்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். இல்லைன்னா சாப்பிட்ற கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல. அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருவி அது பூச்சி பட்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருங்க. அதில் பூச்சிகள் இருந்தால் அவங்க செத்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கீரைச்சாறு வைக்கலாம், கழனி வைக்கலாம். என்னென்னமோ கழனி தண்ணியில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் தேங்காய் பால் போட்டு கீரையை போடலாம். கீரையை வதக்கிட்டு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலாம். இந்த சாரெலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தக்க நீங்கள் வச்சுக்கிற வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். போங்க அடுத்த டிப்பில் போகலாம். வெந்தயம் நம்ம சாம்பார் வைக்கையில் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயத்தை போட்டு சாம்பாரை வேக வச்சுருங்களேன். பருப்புலாம் வேக வச்சுருங்க. பருப்பு வைக்கலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சலிப்புத்தன்மை, இலச்சத்தன்மை உங்களுக்கு வராது. நீங்கள் மறுநாளைக்கு கூட நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த சாம்பார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வெந்தயம் பண்ணுற அதிசயம் இது. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அதே மாதிரி தான் ப்ரெஷர் குக்கர் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். திடீர்னு நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லாமே தெரித்து என்ன செய்யும், அப்படியே அந்த இதெல்லாம் அழுக்காக போயிடும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரை சொல்லவே முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸாக என்ன செய்யும், ஒரு டிஷ்யூ பேப்பரை அது மேலே போட்டுருங்களேன். போட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிக்கிறது ஃபுல்லாக அதிலே தெரிச்சிடும். கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது டிஷ்யூவை தூக்கி போட்டுடலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த மூடியில் உங்களுக்கு எதுவுமே படவே படாது. இது நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேயா? டிப் நம்பர் 3, நம்ம வெங்காயத்தை தடவி நம்ம தோசைக்கல்லில் இது பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த மேலே உள்ள இதை மட்டும் நீங்கள் வெட்டி நீங்கள் எண்ணெயை தொட்டு தேய்ச்சாலே நம்மளுக்கு தோசைக்கல்லுக்கு போதும். அப்புறம் அந்த இருக்கிற அந்த முக்கால்வாசி வெங்காயத்தை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெங்காயம் வேஸ்ட் இல்லை நம்மளுக்கு. அந்த மேலே உள்ளதை மட்டும் சும்மா கொஞ்சோன்னு ஒரு இஞ்சி அளவுக்கு எடுத்து கட்டிங் பண்ணி நீங்கள் இதை குத்தி நீங்கள் தோசைக்கல்லில் தடவிக்கிறலாம். ஓகேயா? நம்ம இப்போ சிக்கனை எடுத்து வச்சுருப்போம், ஏதாவது நான்வெஜ் எடுத்து வச்சுருப்போம், பெருசருளுக்கு எடுத்து வச்சுருப்போம். இது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஐஸை விட்டு எப்படி விளையாக்கலாம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்து அப்படியே என்ன செய்யுங்க, ஒரு கல்லுப்பீங்காலையோ பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு மைக்ரோ ஓவனில் வச்சுருங்க. மைக்ரோ ஓவனில் நீங்கள் இந்த அவன்லேயே இருக்கும் உங்களுக்கு பெருசர்லேருந்து ஐஸை விளையாடக்கூடியது. அதை தட்டி விட்ருங்க. அரை நிமிஷம் மெனிக்கு 2 தடவை வைங்க போதும்.
இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு நீங்கள் வச்சுருங்க. வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். நான் வந்து எப்போவுமே என்ன செய்வேன், அரை நிமிஷம் மெனிக்கி 2 தடவை தட்டி விடுவேன். எனக்கு அந்த ஐஸ் ஃபுல்லாக எல்லாமே வெளியேறும். இது வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேட் ஆயிடுச்சு, எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே ஐஸ்லாம் விட்டு நல்லாவே லூஸாகவே இருக்கும். ஆனால் ஜில்லுண்டு இருக்கும். நான் வந்து ஐஸ்லாம் இருக்காது, சூடெலாம் ஆகாது. தைரியமாக செய்யுங்க. நம்ம வந்து நார்மலாக எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிடிச்சி முக்கால்வாசி நனையிற அளவுக்கு இல்லை பாதி நனையிற அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. ஃபுல்லாக மூட வேண்டாம், பாதி முழுகிற அளவுக்கு வச்சாலே போதும். ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து ஐஸ் விட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒரு 1/4 கிலோ கோழியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். தட்டுலேயே அப்படியே போட்டு அப்படியே வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அது உங்களுக்கு கரெக்டாக 2 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த ஐஸ்லாம் விட்டுரும். பையெல்லாம் கலட்ட வேண்டியதில்லை. பையோடு அப்படியே ஒரு தட்டில் வச்சுருங்க, காத்தோட்டமாக வச்சுருங்களேன். உங்களுக்கு சூப்பராகவே அது வந்து கலண்டுரும். அது நீங்கள் எப்பவும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைச்சிடலாம். எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஐஸ் விட்டு நல்லா சூப்பராக இதாகிடுச்சு பாருங்களேன். 2 மணி நேரம் தான் நம்ம 1 கிலோ கோழியை போட்டு வச்சுருக்குறோம். இதில் தண்ணிக்குள்ள எல்லாமே நல்லா கலண்டுருச்சு. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி அந்த கோழி தண்ணி கீழே இறங்காது. அதே மாதிரி கோழி உள்ளுக்கும் தண்ணி போகாது. ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக் வந்து ஓட்டை இல்லாமல் வச்சுட்டோம், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டி சுத்தம் பண்ணி நீங்கள் கழுவி விட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்கலாம். 2 மணி நேரம் இதாகும். இப்போ நீங்கள் 5 மணிக்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 7 மணிக்கெலாம் உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணலாம். மைக்ரோ ஓவன் இல்லை அப்படின்னா சுடுதண்ணியை வந்து ஒரு தட்டில் ஊற்றி அது மேலே வந்து இந்த சிக்கன் பையை அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஐஸ் விட்டுரும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியாக மினி ஜாங்கிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குறைவான பொருள் தான். உளுந்து மட்டும் இருந்தால் நீங்கள் செஞ்சிடலாம் சூப்பராக. இதுக்கு நான் வந்து 1/2 கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். வெறும் 1/2 கப்பு தான். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு 1 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க, இல்லை ஃப்ரீசர் உள்ளுக்கு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியோடையே வச்சுருங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க. ஏன்னா எப்போவுமே மிக்சியை நம்ம வந்து சூடாக்கிடக்கூடாது. இந்த சிலேபிக்கு மட்டும் ரொம்ப சூடாச்சுன்னா நம்மளுக்கு அந்த சிலேபி வந்து நல்லா பொங்கி வராது. அவ்வளோதான். அப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றல, நல்லா ஊறி போய் தான் இருக்குது. அதுக்கு மேலே தண்ணி வேணால் லேசாக தொளிச்சு விட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கிறங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்து மாவு அரைச்சாச்சு. இதுக்கு மேலே இதை என்ன செய்யணும், இப்போ 1/2 கப்பு உளுந்து எடுத்துருக்கணும். அதே 1/2 கப்பில் நீங்கள் வந்து சோள மாவு எடுத்துக்கிறங்க. 1/2 கப்பும் எடுக்கலாம், நீங்கள் 1 கப்பும் சோள மாவு எடுக்கலாம். சரியா? அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க. அப்புறம் கலர் பொடி, மஞ்சள் கலராக இல்லைன்னா ரெட் கலராக என்ன கலர் வேணுமோ போட்டுக்கிறோங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேக் ஏதாவது எண்ணெய் பேக் ஏதாவது பிளாஸ்டிக் பேக் இல்லைன்னா நீங்கள் ஸ்லேபி இது பண்ணுறதுக்கு எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஊற்றி கொஞ்சமாக கட்டிங் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கட்டிங் பண்ணிடுங்க. இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா பணியாரக்கல்லில் செய்ய போகிறோம். இப்போ எல்லாருமே ரொம்ப வந்து இப்போ தீபாவளிக்கு யாரை பார்த்தாலும் சரி பணியாரக்கல்லில் தான் செஞ்சாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் வந்து இது பண்ணேன். ஒரு குழிக்கலையும் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றணும். அப்படி பார்த்தா நான் வந்து 4 குழிக்கரண்டி செஞ்சேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு 4, இதே மாதிரி இன்னும் 4 மடங்கு எண்ணெய் வேணும். அந்த அளவுக்கு வேணும் ஒரு தடவைக்கு ஊற்றுறதுக்கு. தடவை கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிச்சு, மறு தடவை அது வந்து அவ்வளோ குடிக்கல. அரை ஸ்பூன் தான் ஊற்றணும். அப்படி பார்த்தா நம்மளுக்கு எண்ணெய் சரியான மிச்சம் தான். உங்களுடைய விருப்பம். இது வந்து அந்த குழிக்கிலே இருந்துக்கிறோம், நம்மளுக்கு ஓடாது, ஒன்றும் செய்யாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது கூட நீங்கள் தைரியமாக இந்த டிப்பை ட்ரை பண்ணலாம். இந்த அளவையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது தாராளமாக ஒரு 5-6 பேருக்கு தாராளமாக போதும். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 பேர் சாப்பிட்றலாம். ஒரு 30 குட்டி மினி ஜாங்கிரி தானே, ஒரு 30 ஜாங்கிரி கிட்டால நம்மளுக்கு வந்திருக்கும். சரியா? இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. எண்ணெய் சரியான மிச்சம். எண்ணெய் வந்து ஒரு 250 மில்லி எண்ணெய் ஊற்றுற இடத்துல நம்ம வந்து ஒரு 100 மில்லியில் முடிக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 1/2 கப்பு சீனி போடுறேன். நீங்கள் இதுக்கு நாட்டு சர்க்கரையை நீங்கள் போடலாம். அப்புறம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு திக்னஸ்ஸாக அந்த சிராப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 கப்பு ஊற்றுங்க போதும். ஓகே, எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும் அந்த சிராப்பு, அதனால் நான் வந்து 1/2 கப்பு ஊற்றுறேன். இப்போ ஜாங்கிரியை பொரித்து அப்படியே திம்புண்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சிராப் ரெடி பண்ணிவிட்டு இவ்வளோ போட்டு எடுக்கிறது தான் வேலை. இப்போ வந்து லைட்டாக பிசு தன்மை இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக போகணும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக போனதோட அடுப்படைச்சிட வேண்டியது. நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டு செய்ய இந்த பாவு பதம்லாம் நம்மளுக்கு அப்படியே அது அப்படியே கரண்டில் அப்படியே அந்த சொட்டுன்னு உழுவுறதை வச்சே இது வந்து பிசு தன்மை, இது வந்து கம்பி பதம் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் செய்ய. ஓகே, இப்போ இது நல்லா திக்னஸ் வந்துருச்சு, போதும். இப்போ வந்து நல்லா கரெக்டாக பிசு தன்மை வந்துருச்சு. எனக்கு கம்பி பதம் இன்னும் கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் வந்துடும். ஒரு கம்பி பதம் வந்துடும். எனக்கு இந்த பிசு தன்மை, அந்த திக்கான பிசு தன்மை எனக்கு போதும். அதோட ஒரு
ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு விடுங்க. இது எதுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்றோம்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது லைட்டாக புளிக்கும், அந்த ஸ்லேபி கடிக்கல உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு வந்து அந்த சிரப் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக போகாது. அதனால் அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு இதை வந்து சுட நீங்கள் நம்ம சிரப் வந்து வெதுப்பாக இருக்கிறத நீங்கள் வந்து ஜாங்கிரியை போடணும். சிரப் வந்து ரொம்ப ஹாட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்படியே வதக்குன்னு போயிடும் உங்களோட ஸ்லேபி. ஓகே, அந்த கிறிஸ்பியும் இருக்கணும், அதே நேரத்தில் சிரப்பும் அப்படியே உறிஞ்சணும். அதுக்கு நம்ம வந்து சோள மாவுலாம் போடுறோம். ஓகே, நம்ம வந்து 1/2 கப்பு உளுந்துக்கு 1/2 கப்பு சோள மாவு போட்டிருக்கோம். நீங்கள் 1/2 கப்பு உளுந்துக்கு 1 கப்பு சோள மாவு போட்டு நீங்கள் செய்யலாம். அதுவும் ஓகே தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிரப்பில் உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான் வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இவ்வளோ தானே ஸ்லேபின்னு நீங்களே நினைப்பீங்க. பணியாரக்கல்லில் செய்கிறதுனால 1வது எண்ணெய் மிச்சம், 2வது நம்மளுக்கு அந்த அளவு மினி ஜாங்கிரியோடைய அளவு கரெக்டாக எல்லாமே கரெக்டான அளவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்லேபி செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரமே நம்மளுக்கு போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்புல போகலாம். கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு தொல்லைக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். நம்மளும் அடிக்கடி நம்ம கரப்பாம்பூச்சி, எறும்பு, பல்லிக்கு இதில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? அதுக்கு தேவை வந்து நம்ம ஒரு 10 கிராம்பு எடுத்துக்கிறோங்க. எடுத்து நல்லா இடிகளில் வச்சு நல்லாவே இடிச்சுக்கிறோங்களாம். இல்லைன்னா மிக்சியில் வந்து ஒரு சுற்றி தூள் பண்ணிக்கிறோங்க. அது இன்னும் நல்லது, தூள் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி இடித்தாலே உங்களுக்கு எல்லா கிராம்புமே நல்லாவே தூளாயிரும். அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போடுங்க. அதை அந்த தூளை ஃபுல்லாக எல்லாம் அந்த பவுடரை ஃபுல்லாக கிராம்பு 10 கிராம்பு வேணும், அதை போட்டுக்கிறோங்க. அதோட ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுட்டாலே உங்களுக்கு நல்லாவே அதோட இதெல்லாம் நல்லா இறங்கிரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்ச்ச மாத்திரை எடுத்துக்கிறோங்க. பவருக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கிறோங்க. இது வந்து பவர் கொஞ்சம் குறவு, பெரண்டோவில் தான் 2 மாத்திரை போட்டால் தான் காய்ச்ச தேவையாக போயிடும். அதனால் நான் இதில் வந்து 2 மாத்திரை எடுக்கிறேன். நீங்கள் அதுவே இந்தியா மாத்திரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 சாப்பிட்றதா மாத்திரை இருந்தால் அது 1 எடுத்தாலே போதும் உங்களுக்கு. இந்த மாத்திரையாக இருந்தால் 1 போதும். பெரண்டோவில் இருந்தால் நம்மளுக்கு மலேசியாக்காரவங்களாக இருந்தீங்கன்னா 2 எடுத்துக்கிறோங்க. இது கொஞ்சம் பவர் குறவு, அதனால் 2 எடுத்துக்கிறோங்க. பவர் கூட வரந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 மாத்திரை எடுங்க போதும். பெரண்டோலையும் பவர் கூடலாம் தான் இருக்குது, அதை எடுத்தீங்கன்னா 1 போதும் உங்களுக்கு. நல்லா தூள் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிராம்பு ஊற வச்சுருக்கிறோம்ல, இடித்து ஊற வச்சோம்ல, அதில் வந்து நீங்கள் வந்து இந்த காய்ச்ச மாத்திரையோடைய தூளை போட்டுக்கிறோங்க. ஓகே, இது நல்லா திக்காக இருக்குது. இது 2-3 இதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், வேறு இதுக்கு செய்கிறதுக்காண்டி. இதில் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. அதோட தண்ணியை மட்டும் இருத்துக்கிறோங்க. போட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறலாம். இதில் வந்து காய்ச்ச மாத்திரைத்தூள் 2 மாத்திரைத்தூளை போடுங்க. உங்களுக்கு பவர் கூட வரனா 1 மாத்திரை போதும் உங்களுக்கு. அப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணுறது உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து கல் உப்பை தான் நம்ம தூள் உப்பு ஆக்கி வச்சுருக்குறோம், அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கல் உப்பு கரைய கொஞ்சம் லேட்டாகும், அதனால் தூள் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இதை வந்து இப்போ என்ன செய்யணும், ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பல்லி நடமாட்டம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம், தொளிச்சு விடலாம். ஆனால் வடிகட்டிக்கிறணும், அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கிறங்க. ஓகேயா? இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் வந்து மூடி போட்டு நீங்கள் வந்து இந்த கபோர்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா துடைச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே தொளிச்சு விடுங்களேன். தொளிச்சு விடலாம், ஸ்ப்ரே பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி இந்த ஓரங்கள் இங்கெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி நடமாடுவாங்க. அப்புறம் டஸ்ட்பின் வைக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து தொளிச்சு விட்டுக்கிறோங்க. ரொம்ப தொளிவாக இருந்தால் 1 ஓட்டை இருந்தால் நம்மளுக்கு போதும். ஓகேயா? 3 ஓட்டை 4 ஓட்டை வந்து நம்மளுக்கு ரொம்ப தண்ணி வெளியாகும். ஆனால் இந்த மாதிரி 1 ஓட்டையாக இருந்தால் அந்த இடத்துல வந்து தரவு நல்லா இழுத்துக்குருவாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டமே உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தானே. காய்ச்ச மாத்திரை, அப்புறம் வந்து கிராம்பு, அப்புறம் உப்பு, இவ்வளோ தான். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பல்லி நடமாட்டம், அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. நம்ம இப்போ வந்து வெளியிலையும் இந்த கொல்லை பக்கம், தலைவாச பக்கம், ஜன்னல் ஓரம், வெளியில் ஜன்னல் ஓரம் அதெல்லாம் வந்து நீங்கள் தொளிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு கரப்பாம்பூச்சி வந்து நம்மளுக்கு வெளியே இருந்து தானே உள்ளுக்கு வரும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு வராது. பல்லி முக்கியமாக நம்மளுக்கு பல்லி வரும் வெளியே இருந்து. கரப்பாம்பூச்சி வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேருந்தே உற்பத்தி ஆகிடுது. அது எப்படி தான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியலை. ஆனால் வந்து இந்த பல்லி வந்து வெளியே இருந்து தான் நம்மளுக்கு வருது. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லாவே தொளிச்சு விட்ருங்க. அப்புறம் டொய்லெட்டு தண்ணி ஓடுற இடம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து போட்டுருங்களேன். கிச்சன் சிங்கு எல்லா இடத்துலையுமே போட்டு விட்ருங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது கொஞ்சோண்டு அந்த கப்பி அந்த கொஞ்சோண்டு அதோட இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து
எப்பவும் போல் டிஷ்யூ பேப்பரில் பஞ்சு வச்சு நல்லா அதிலே ஊறிக்கிட்டு கிடக்கு பாருங்கள். கொஞ்சோண்டு சக்கை இருக்குது, அதுக்குள்ள ஊறிக்கிட்டு கிடக்குது. இதை வந்து அப்படியே நல்லா உருட்டி ஒரு இடத்துல நீங்கள் வச்சு விட்ருங்க. எப்போதும் வைப்போம்ல அந்த மாதிரியே வச்சு விட்ருங்க. பழசை எடுத்துகிட்டு இதை நீங்கள் புதுசாக வச்சுக்கரலாம். இது வந்து நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செஞ்சுக்கரலாம். இந்த தண்ணி அப்படியே கெட்டெல்லாம் போகாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மாத்திரை, கிராம்பு இது தானே போட்டிருக்குறோம், அதனால் நம்மளுக்கு அந்த தண்ணி கெட்டெல்லாம் போகாது, நல்லாவே இருக்கும். அப்புறம் அதே தண்ணியை 1/4 கப்பு எடுத்து எக்ஸ்ட்ரா 3/4 கப்பு தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்களேன். உங்கள் செடிகளில் பூச்சி தொல்லையெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம கரப்பாம்பூச்சி பல்லிக்கும் இதை செய்கிறோம், எறும்பு தொல்லைக்கும் செய்யலாம். அதே நேரத்தில் செடிகளில் பூச்சி இருக்கிறதே நீங்கள் விரட்டலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போட்ட பதிவு எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.